இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கிளையில் பேசின மாதிரி நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து சிவகுமார் தோழர் வந்து வால்யூம் 2ம் வால்யூம் 3ம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சனிக்கிழமை 3 to 5 ஆன்லைனில் தான். அடுத்த 2-3 வாரத்தில் நம்ம அதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்ற பார்ப்போம் தோழர். சரியா? இது வரைக்கும் படித்தது தான், குயிக்காக பார்த்துடலாம். முதல்ல வந்து தாஸ் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும், இருந்தும் ஒரு ஜெனரிக்காக ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணதுனால இதுவும் இருக்குது. இது என்னென்னா கேபிட்டலிசத்தினுடைய ஒரு அனாலிசிஸ், கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி தான் அந்த புக்கினுடைய சப்டெக்ஸ்டே. புக்கினுடைய சப்டைட்டிலே வந்து கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி. இது வந்து சோஷியலிசம் கட்டுவதற்கான வழிமுறையோ சோஷியலிசத்தினுடைய பிரின்சிபல்ஸோ அதெல்லாம் இந்த புக்கில் கிடையாது. மார்க்ஸ் வந்து தன்னுடைய வாழ்நாள் வேலையாக முதலாளித்துவத்தை முதல்ல அனலைஸ் பண்ணுறாரு. அதுதான் 1858 முதல்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் பியூர்லி பொலிட்டிக்கல் எக்கானமி. இப்போ இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்தினுடைய பகுப்பாய்வு, அவ்வளோதான். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்கிறாரு. அது வெறுமனே கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமின்னா வெறுமனே அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ், பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட் இதை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். ரிலேஷன்ஸு, நமக்கும் முதலாளித்துவத்துக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்குமான உறவுகள், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. அதுதான் அந்த புக்கு. ஸோ புக்கினுடைய தொடக்கத்தில் ஃபஸ்ட் லைனே வந்து இதுதான் வரும். என்னென்னா, முதலாளித்துவ சமூகத்தில் சொத்து ஆர் பணம் ஆர் வசதி என்பது எப்படி, வெல்த்ன்றது எப்படி வந்து தெரியுதுன்னா கமாடிட்டி, சரக்குகளுடைய ஒரு குவியலாக தெரியுது அப்படிங்கிறார். ஸோ ஒரு பணக்காரன் அப்படின்னா என்ன, அவன்கிட்ட நிறைய கார் இருக்குது, நிறைய நகை இருக்குது, நிறைய வீடு இருக்குது. இதுதான் நமக்கு அம்பானி என்ன ஒன்றே இல்லை, மல்லியா என்ன ஒன்றே நமக்கு என்ன ஞாபகம் வரும், அவர்கிட்ட இருந்த காரு இல்லை அவர் பண்ண கல்யாணம், இந்த மாதிரி பொருட்களோட தான் நம்மளால் இணைச்சி பார்க்க முடியுது, சரக்குகளோட இணைச்சி பார்க்க முடியுது. அதனால் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய முதலாளித்துவ சமூகத்தினுடைய பகுப்பாய்வை வந்து சரக்குலேருந்து தொடங்குவோன்னு சொல்லி தான் முதல் வரி ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்த வரி முதல்ல போட்டிருக்கிறது. ஸோ சரக்குன்னா என்ன அப்படின்ற அனாலிசிஸ்குள்ளே போகிறார் ஃபஸ்ட்டு. ஸோ சரக்கு அப்படின்னா என்னென்னா, நமக்கு சரக்குன்னா என்ன, இப்போ நம்ம போட்டிருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே சரக்கு தான். டிஷர்ட்டு, பேகு, இந்த ப்ரொஜெக்டரு, காரு, சேரு, இது எல்லாமே சரக்கு தான். அந்த சரக்குக்கான இதில் ஒரு இரட்டைத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த புத்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட்ஸுக்குமே வந்து ஒரு 2 kinds ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணுவார். எல்லாமே 2 விஷயமா பார்ப்பார். அப்போ சரக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 இது இருக்குது அப்படிங்கிறார். முதலாளித்துவ சமூகத்தில் மட்டும் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இப்போ நான் சட்டைன்னு சொன்னேன் இல்லை சேருன்னு சொன்னேன் அப்படின்னா அதனுடைய யூஸ் என்ன, அதனுடைய பயன் என்ன, பயன் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சேர்னா அதில் உட்காரலாம், சட்டைன்னா போட்டுக்கலாம், வாட்சுனா கட்டிக்கலாம், கார்னா ஓட்டலாம். இது வந்து அதனுடைய பயன் மதிப்பு அப்படிங்கிறார். இன்னொன்று வந்து பரிவர்த்தனை மதிப்பு அப்படின்றார், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறார். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஏன் ஒரு சரக்கு அப்படிங்கிறோன்னா நமக்கு இல்லாமல் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக தான் அது சரக்காகுது இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அது சரக்காகுது. அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னா அவங்க நமக்கு ஏதோ திருப்பி தராங்க, சரிங்களா? ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நடக்கும். நம்ம உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு கடையில் போய் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 400 ரூபா கொடுத்தோன்னா ஒரு சட்டை கொடுப்பாங்க. இந்த சட்டைக்கு 400 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவு ஒன்று இருக்குது. இதை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறார். இதுக்கு எவ்வளவு இன்னொன்று தரப்படுது அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஏன்னா சரக்கு என்பது இந்த முதலாளித்துவ சமூகத்தில் மார்க்கெட் என்பது ஒரு நிரந்தரம் இல்லைங்களா? மார்க்கெட்டில் தான் எல்லாத்தையும் போய் நம்ம மாற்றுறோம். மார்க்கெட்ன்றது கடை, மற்ற விஷயங்கள் எல்லாமே. இப்போ இந்த கட்டமைப்பில் ஒரு சரக்கு என்பதற்கு இன்னொரு அந்த ஃபீச்சரை சொல்கிறேன், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது இல்லாமல் அதை வந்து இன்னொரு பொருளுக்கு நம்ம மாற்றிக்க முடியாது. அதனால் சரக்குக்கு வந்து யூஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு 2 விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவருடைய பகுப்பாய்வு. யூஸ் வேல்யூ, யூஸ்ஃபுல்னஸ், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டார். இதில் வேல்யூன்னு இன்னொரு கான்செப்ட் வர்றாரு. இப்போது ஏன் வந்து 2 சரக்குகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் அளவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி ஏன் 100 ரூபா கொடுத்தா 2 கிலோ சக்கரை மட்டும்தான் கொடுக்குறாங்க? ஏன் வந்து ஒரு சட்டையினுடைய மதிப்பும் மேபி ஒரு 10 கிலோ சர்க்கரையினுடைய மதிப்பும் ஏன் சேமாக இருக்குது? இது 2 ஏன் சேமாக இருக்குது அப்படின்னா, இது 2க்கும் உள்ளர ஏதோ ஒன்று வந்து காமனாக இருக்கணும். அதனால தான் அது 2த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லைன்னா சும்மாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு சரக்குக்கும் இன்னொரு சரக்குக்கும் கீழே அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறையாக இருக்கலாம். அதனுடைய இப்போ சேர் அப்படின்னா அது பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்குது. இப்போ சட்டை அப்படிங்கும்போது அதில் துணி இருக்குது, தச்சிருக்கிறோம், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வேறையாக இருக்கலாம். ஆனால்
அதுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தான் அதை தான் வந்து மார்க்ஸ் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஒரு மதிப்பு என்பது அதனுடைய இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. முதலாளித்துவ சமூகத்தில் தான் அந்த மதிப்பு என்பது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது கிடைக்குது. அப்போ அந்த மதிப்பு என்பது என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிற அனாலிசிஸ்குள்ள தான் அது அடுத்து போறாரு. அந்த மதிப்பு என்பது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அதான் இங்கே சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு சரக்கு என்பது எப்படி செய்யப்படுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்குள்ள போனோம்னா, இப்போ சேர் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்கும், அப்புறம் அதை யாரோ செஞ்சுருக்கிறாங்க, கரெக்டுங்களா. சட்டை அப்படின்னா துணி இருக்குது, நூல் இருக்குது, அதை யாரோ செஞ்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இப்படி இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஒதுக்கி பார்த்துட்டிங்கன்னா எல்லா சரக்குலையும் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த உழைப்பு என்பது தான் சரக்குகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ உழைப்பு தான் எல்லாத்துக்கும் காமனா இருக்குது, அதனால தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும், அதை வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கணும், உழைப்பை மெஷர் பண்ணுறது. அப்போ ஒரு சரக்குல எவ்வளவு உழைப்புன்றது எப்படி மெஷர் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் உழைப்பு அப்படிங்கிறது தான். அப்போ ரெண்டு சரக்கு ஏன் மாற்றிக்கப்பட முடியுது அப்படின்னா, ஒரு சரக்குக்கும் இன்னொரு சரக்குக்கும் அதே அளவு உழைப்பு நேரம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளோ நேரம் உழைச்சி இதை செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ நேரம் உழைச்சி இதை செஞ்சுருக்கிறோம், அதனால இது ரெண்டுத்தையும் மாற்றிக்க முடியுது. இப்போ சர்க்கரை செய்யறதுக்கு 1 கிலோ சர்க்கரை செய்யறதுக்கு 1 நாள் ஆயிருக்கு, ஒரு சேர் செய்யறதுக்கு 2 நாள் ஆயிருக்கு. அப்படின்னா 2 கிலோ சர்க்கரை கொடுத்தா தான் ஒரு சேர் கிடைக்கும். அப்போ ஒரு சரக்குகள் வந்து ஏன் மாற்றப்படக்கூடிய ஒரு தன்மை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏன் கிடைக்குதுன்னா, எல்லாத்துக்கும் கீழே வந்து அது வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ என்பது அதில் செலுத்தப்பட்டிருக்கிற உழைப்பு நேரத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா. அந்த உழைப்பு நேரம் தான். சரி, உழைப்பு நேரம் அப்படிங்கிற கேள்விக்குள்ள வந்துட்டோம்னா, உழைப்பு நேரம் என்பது இப்போ ஒருத்தர் மெதுவாக செஞ்சா அந்த சரக்குக்கு மதிப்பு அதிகமா, வேகமாக செஞ்சா சரக்கு மதிப்பு அதிகமா கம்மியா அப்படிங்கிற கேள்விக்குள்ள போறதுக்கு தான் மார்க்ஸ் என்ன சொல்றாரு, ஒரு சமூகத்துல ஒரு சரக்கை செய்வதற்கான சராசரி நேரம் என்னமோ அதுதான் அந்த சரக்கினுடைய மதிப்பு அப்படிங்கிறார். சோஷியலி நெசசரி லேபர் டைம், அந்த சமூகத்துல அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஏற்றாப்புல எவ்வளோ நேரத்தில் ஒரு சராசரியாக எவ்வளோ நேரத்தில் ஒரு சேரோ ஒரு சட்டையோ செய்யப்படுதோ அதுதான் அதனுடைய மதிப்பு. அது மெதுவாக செய்கிறதுனால ஒருத்தர் அந்த சரக்குடைய மதிப்பு அதிகம்னு கிடையாது. மெதுவாக செய்கிறாருன்னா அவர் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சரக்கை செய்ய முடியும், எஃபெக்டிவாக அந்த சரக்கினுடைய மதிப்பே குறைவாகத்தான் இருக்கும். அப்போது ஒரு சரக்கு என்பது அதனுடைய மதிப்பு என்பது வந்து அதில் செலுத்தப்பட்டிருக்கிற உழைப்பு நேரத்தை பொறுத்து இருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்பது என்னன்னா, அந்த சரக்கு வந்து இன்னொரு சரக்கு மாற்றுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது. இப்போ ஒரு சட்டைக்கு 2 சேரு, ஒரு சட்டைக்கு 10 கிலோ சர்க்கரை அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. வேல்யூ என்பது அதில் செலுத்தப்பட்டிருக்கிற உழைப்பு நேரம். இதை பேசுறாரு. சரி, இப்போ வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வந்து உழைப்புக்குள்ளார போறாரு. உழைப்புன்னா என்ன? அப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், ஒரு சரக்கு என்பதுல உழைப்பு செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ உழைப்பே வந்து மார்க்ஸ் 2 விதமா பார்க்குறாரு. ஒன்று வந்து கான்கிரீட் லேபர், இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட் லேபர். தமிழில் வந்து ஸ்தூலமான உழைப்பு, ஸ்தூலமற்ற உழைப்பு. ஸ்தூலமான உழைப்பு, ஸ்தூலமற்ற உழைப்பு. ஸோ கான்கிரீட் லேபர் அப்படின்னா ஆக்சுவலி எல்லாருமே ஒரு உழைப்பு தான் செலுத்துறோம். நம்ம வந்து 2 வேலையை செய்யறதில்ல. இப்போ சேர் செய்யறாருன்னா சேர் மட்டும் தான் செய்யறாரு, செருப்பு செய்யறாருன்னா செருப்பு மட்டும் தான் செய்யறாரு. அதையே வந்து மார்க்ஸ் 2ஆ பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து செருப்பு செய்கிறேன்னா தைக்கிறது தான் செருப்பு. நான் வந்து ஊசி வச்சு அந்த கயிறு வச்சு நான் செருப்பு தைக்கிறேன்னா அதுதான் உழைப்பு, அது கான்கிரீட் சரியான உழைப்பு. அது செஞ்சால் தான் செருப்பு கிடைக்கும் எனக்கு. அதே போல் சேர் ஒருத்தர் செய்கிறாருன்னா அவர் செய்வதற்கு அதுக்கான உழைப்பு என்னமோ, இப்போ கட்டையில் சேர் செய்கிறாங்கன்னா அதுக்கு தச்சன் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதுதான் கான்கிரீட் லேபர், ஒரு ஸ்தூலமான உழைப்பு, ஸ்பெசிஃபிக்காக அந்த வேலையை செய்கிறது. ஆனால் இப்போ இந்த உழைப்பு எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது இல்லையா, அதனால அதை வந்து ஸ்தூலமற்ற உழைப்புன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ இந்த உழைப்பு அந்த உழைப்பு மாற்ற முடியுது. நான் செஞ்ச 1 மணி நேரம் உழைப்பும் அவர் செஞ்ச 1 மணி நேரம் உழைப்பையும் நம்மளால மாற்றிக்க முடியுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அந்த உழைப்பை தான் அவர் ஸ்தூலமற்ற உழைப்புங்கிறார். ஸ்தூலமற்ற உழைப்புங்கிறத வந்து அப்ஸ்ட்ராக்ட் லேபர்ங்கிறார். இப்போ எல்லாருடைய உழைப்பையும் நம்ம தனியாக வெறும் உழைப்புனே பார்த்தோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் லேபர். ஸோ அந்த கான்செப்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் அதில் வேல்யூ. அப்போது ஒரு ஷூவை தைக்கிறதுக்கு அவர் செய்யக்கூடிய உழைப்பு என்பது ஷூவையும் உருவாக்குது, அதுக்கு மதிப்பையும் உருவாக்குது. அந்த ஷூவை உருவாக்குறத தான் அவர் வந்து கான்கிரீட் லேபர், ஷூவுக்கான வேலையை செய்கிறாரு. அதே நேரத்தில் முதலாளித்துவ சமூகத்தில் அவர் செய்யக்கூடிய வேலை என்பது ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு லேபராக அதுக்கு ஒரு மதிப்பையும் உண்டாக்குது. ஸோ அந்த மதிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த தன்மையை, அந்த உழைப்பினுடைய தன்மையை வந்து அவர் ஸ்தூலமற்ற உழைப்பு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதான் இப்போ ஷூ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அவர் கான்கிரீட் லேபர் என்பதுக்கு வந்து அந்த ஷூ கிடைக்குது. அப்ஸ்ட்ராக்ட் லேபர் அந்த ஷூக்கு வந்து அவர் அந்த ஷூவை வந்து வேற பொருளுக்கு மாற்றிக்க முடியுதுங்கிறதுனால அதில் ஸ்தூலமற்ற உழைப்பையும் அவர் செலுத்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மதிப்பு வந்து மதிப்பினுடைய நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு எவல்யூஷன் எப்படி வருது, பணம் எப்படி வருதுங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாருன்னா,
மதிப்பு என்பது எப்படி நம்ம முதலாளி சமூகத்தில் மதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுதுங்கிறோம். இந்த நிலைமைக்கு எப்படி வருதுங்கிறத வந்து படிப்படியாக அனலைஸ் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ ஒரு சமூகத்தில் முதல்ல வந்து ஒருத்தருக்கு தேவையில்லாத பொருளை இன்னொருத்தர் கொடுக்குறாரு, இல்லை தனக்கு தேவையான பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்கும்போது அதை வாங்க முற்படுறாரு அப்படிங்கிறது வந்து அதை வந்து ஆக்சிடென்டல் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. ஆக்சிடென்டல் வேல்யூ அப்படின்னா திட்டமிடாம நம்ம பாட்டுக்கு நேராக போயிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஏதோ வேணும், பட் என்கிட்ட இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட வாங்க போறேன் அப்படின்னா நான் உடனே போயிட்டு ஏதோ கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு பிளான் இல்லாம ஒரு சமூகம் வந்து முதலாளித்துவ சமூகம் முழுசா வளராம இருக்கக்கூடிய நிலைமையில நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஆட்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து அரிசி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்சேஞ்ச். இது முதல்ல ஆரம்பிக்கிறது. ஆனா ஒரு சமூகம் வளர வளர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எல்லா சரக்குகளையும் சமூகத்துக்குள்ள சுத்த விடணும். இப்போ என்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தருக்கு போனோம், இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற நான் செருப்பு தைக்கிறேன், இவர் பானை செய்யறாரு, இவர் அரிசி செய்யறாரு, இவர் வேற ஒரு பொருளை செய்யறாரு, இதெல்லாம் சுத்தணும் அப்படின்னா நம்ம மாத்திக்குவோம். அப்படியே ஒருத்தரை மாத்திக்கிட்டே வருவோம். அதுதான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறார். அதாவது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்கு 10 கிலோ அரிசி, எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்கு 2 ஜத செருப்பு, எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்கு 10 பானை, எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்கு வேற ஏதோ ஒரு பொருள், இப்படின்னு ஒரு அடுத்த ஒரு கட்டமைப்பு உருவாகுது. முதல்ல வந்து ஆக்சிடென்டல் எக்ஸ்சேஞ்ச், ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ வாங்கணும்னு இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை வந்து எல்லா பொருளுக்கும் மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா நான் அந்த சமூகத்தில் நான் வாழ்வதற்கு நான் எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலை, எனக்கு தேவையான பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னும் பொழுது நான் சமூகத்தில் மாற்றுறோம் அப்படின்னா என்னுடைய சரக்குகளை மற்றவங்க கிட்ட இருந்து மாற்றிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. நான் வந்து சட்டையை கொடுத்து ஆட்டை கொடுத்து சட்டையை வாங்கிப்பேன், ஆட்டை கொடுத்து பானையை வாங்கி, ஆட்டை கொடுத்து செருப்பு வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் வேல்யூங்கிறார். இது நடக்க கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும்னா இப்போ எல்லா நேரத்துலையும் என்கிட்ட ஆடு இருக்காது, எல்லா நேரத்துலையும் என்கிட்ட அரிசி இருக்காது. இப்போ நான் அரிசி தான் செய்கிறேன் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் என்கிட்ட அரிசி வச்சு நான் அரிசி கொடுத்து தான் வாங்கணும்னா முடியாது. இப்போ செருப்பு தைக்கிறவருக்கு அவர் எப்பயுமே செருப்பு வச்சிருக்க மாட்டார். இப்போ அரிசி வந்து 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். அப்போ நடுவில் எனக்கு பொருட்கள் தேவைப்பட ஒரு நிலைமை வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, அரிசியோ பருப்போ இல்லை செருப்போ பானையோ, இதில் ஒரு சரக்கு வந்து எல்லாத்துக்கும் மாற்றக்கூடிய ஒரு சரக்காக ஒரு பொது சரக்காக மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உப்பை வந்து சம்பளம்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்கிட்ட உப்பு இருந்ததுன்னா அந்த உப்பு கொடுத்து எதை வேணாலும் வாங்கிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட வந்து ஒரு மூட்டை உப்பு வச்சுப்பேன். ஸோ நாளைக்கு எனக்கு அரிசி வேணும்னா அந்த உப்பு கொடுத்து வாங்கிப்பேன். அப்போ ஒரு சரக்கு, அந்த சமூகத்தில் ஒரு சரக்கு என்பது ஒரு பொது சரக்காக மாறுகிறது. இந்த வளர்ச்சி கட்டத்தில் ஒரு பொது சரக்காக மாறும்பொழுது எல்லா சரக்கையும் அதை வச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இப்படி இது அடுத்த ஸ்டேஜ் வந்து இதுவே வந்து இப்போ உப்பு என்பது மழை பெஞ்சா கரையலாம், சரிங்களா? ஆனால் இதுல எந்த மாதிரியான சரக்கு வந்து ஒரு பணமாக மாறக்கூடிய ஒரு தன்மை பெறுது அப்படின்னா இப்போ தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரியான சரக்கு என்பது ஏன் வந்து அதுதான் வந்து அடுத்து மணி ஃபார்ம்னு ஒரு நம்ம ஆரம்பிச்ச ஆக்சிடென்ட் ஃபார்ம் வந்து கடைசியாக மணி ஃபார்ம்னு ஒரு இடத்துக்கு வருது. ஏன் மணி ஃபார்ம்னு வருதுன்னா அதே விஷயம் தான். என்கிட்ட எல்லா நேரத்துலையும் நான் செய்யக்கூடிய சரக்கு இருக்காது, எனக்கு உடனே வேற தேவைப்படுதுன்னா ஏதோ ஒரு சரக்கை வச்சு நான் மற்றதை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரி ஒரு இடத்தை எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து தங்கம் சின்னதாகவே இருக்கும், ரொம்ப பெருசாக இப்போ உப்பு மூட்டைனா ஒரு பெரிய மூட்டை வச்சுக்கணும், தங்கம்னா இவ்வளோ இருந்தால் போதும். தங்கத்தை வந்து துண்டு துண்டு ஆக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் பாதி தான் கொடுத்து எனக்கு தேவைன்னா அதை பாதியாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் கமாடிட்டி ஃபெட்டிசிசம் சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிக்கிறார் தோழர். இது வந்து மதிப்பு சரக்கு அப்படிங்கிற செக்ஷனில் மதிப்பு பற்றி பேசிட்டு வர்றாரு. அப்புறம் கமாடிட்டி ஃபெட்டிசிசம்னு ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னா இந்த படத்தில் பார்ப்பீங்க, சரக்கு இப்போ ஒரு சரக்குக்கும் ஒரு விலை இருக்குது, அந்த சரக்கை காசு கொடுத்து வாங்க முடியுது. அப்போ வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சரக்குகளுக்குள்ள ஒரு சரக்கு கொடுத்து இன்னொன்று வாங்கிக்கிறோம், பணத்தை கொடுத்து இது வாங்கிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கே ஏதோ ஒரு உள்ளார ஒரு தன்மை இருக்கக்கூடிய மாதிரி தெரியுது, சரக்குகளுக்குள்ள ஏதோ உறவு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆக்சுவல் உறவு வந்து தொழிலாளிகளுக்கு இடையிலான உறவுகள். இப்போ நான் செய்கிற ஷூவை வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கு நான் மாற்றிக்கிறேன், அப்போ எனக்கு உணுக்கமான உறவு தான் சரக்குகளுக்கு இடையிலான உறவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாடிட்டி ஃபெட்டிசிசம் அப்படிங்கிற சாப்டரில் பேசுகிறார் தோழர். அது ஒரு ஃபிலசாபிக்கலான ஒரு சாப்டர், அவ்வளோதான். அதில் பெருசாக ஒன்றும் நமக்கு இது பண்ணுறதில்ல. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பரிவர்த்தனை அப்படிங்கிற இதுக்குள்ளார இவ்வளோ நேரம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், சரக்கு இருக்கிறதுனால அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுது, எக்ஸ்சேஞ்ச் இந்த வேல்யூ இருக்குது மாதிரி. எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து இது வந்து ரூல்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், லாஸ் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்லுவார். அதில் வந்து எப்போ நம்மளால ஒரு சரக்கை வந்து இன்னொருத்தர் மாற்ற முடியுதுன்னா, நான் ஒரு தனி சரக்கு உடைமையாளர், இன்னொருத்தர் ஒரு தனி சரக்கு உடைமையாளர், நம்ம 2 பேரும் இண்டிபெண்ட்டாக தன்னுடைய சுயநினைவோட இஷ்டப்பட்டு வந்து சரக்குகளை மாற்றிக்கிறோம். இதுதான் சரக்கு மாற்றிக்கக்கூடியதுக்கான ஒரு பேசிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து
ஓகே, இதனுடைய இந்த இப்படி நம்ம மாற்றிக்கக்கூடியதுனால தான் பணம் உருவாகுதுங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரக்கு நம்ம மாற்றக்கூடிய விஷயத்துல இருந்து தான் என்னுடைய சரக்கு உங்ககிட்ட போகணும், உங்களுக்கு எங்கிட்ட வரணும், அது வருஷம் ஃபுல்லாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் பணம்ங்கிற ஒரு விஷயமே வருதுங்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். பேசிக்காக இது ரெண்டு தான் பார்த்துக்கணும். ஒன்று வந்து சரக்கு வந்து தானாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்காது. அந்த சரக்கு தன்னுடைய சரக்கை வந்து கொண்டு போய் கொடுக்குறவர் வந்து தன் இஷ்டப்பட்டு தானாக சுய புத்தியோடு கொண்டு போய் கொடுப்பாரு. இன்னொருத்தரும் இஷ்டப்பட்டு அதுக்கு வேற ஒரு சரக்கை கொடுத்து மாற்றிப்பார். அதுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து எந்த ஒரு நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலை. அதாவது மற்ற சமூகத்திலிருந்து இதை பிரித்து பார்க்கறதுக்காக இதை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் வந்து ஒரு ஃபோர்ஸிபிளான ஒரு சரக்கு பரிவர்த்தனை ஒன்று நடந்துட்டு இருக்குது. முதலாளித்துவத்தில் வந்து சரக்கு பரிவர்த்தனை என்பது ரெண்டு பேரோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் நடக்குது. ரெண்டு பேரும் ஒத்து போய் தான் அந்த சரக்கை மாற்றிக்கிறாங்கன்ற சொல்கிறாருல. சரி, இப்போ நம்ம இந்த முதல்ல சொல்லும்போது சரக்கை வந்து சுற்றி சுற்றி வருதுன்னு சொன்னோம். இந்த இப்போ நான் பானை நீங்கள் இது செய்கிறீங்க அதை செய்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய விஷயம் என்னென்னா, எனக்கு ஏன் வந்து சட்டையோ எனக்கு ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு அது பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ ஒரு சரக்கினுடைய பயன் மதிப்பு எனக்கு வேணுங்கிறதுனால தான் நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு சாமானியனா, ஒரு தொழிலாளியா, ஒரு சாமானிய மனுஷனா வந்து என்னுடைய ஃபைனல் கோல் எனக்கு என்ன வேணுங்கிறது வந்து ஒரு சரக்கினுடைய பயன் மதிப்பு. இப்போ எனக்கு எதுக்கு சட்டை வேணும்? நான் செருப்பு தைக்கிறேன், எனக்கு எதுக்கு சட்டை வேணும்னா சட்டையை நான் போட்டுக்கிறதுக்காக வாங்க போகிறேன். அப்போ எனக்கு அந்த சட்டையினுடைய பயன் மதிப்பு தான் தேவை. இதுதான் வந்து சாமானிய சரக்கு சுற்றோட்டம்னு சொல்கிறார். சிஎம்சி, அதாவது சிங்கிறது வந்து கமாடிட்டி, எம்ங்கிறது மணி, இன்னொரு சிங்கிறது கமாடிட்டி. ஸோ என்கிட்ட செருப்பை நான் கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு உடனே அந்த பணத்தை கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சரக்கை வாங்கிப்பேன். இதுதான் வந்து சாமானிய சரக்கு சுற்றோட்டம். ஒரு சாமானிய மனுஷனாக, ஒரு தொழிலாளியாக எல்லாருக்குமே வந்து இந்த சாமானிய சுற்றோட்டம் தான் வந்து நடக்கும். இது வந்து சிஎம்சி. இதனுடைய எய்ம் வந்து, இதனுடைய எண்டு கோல் வந்து எனக்கு ஒரு சரக்கினுடைய பயன் மதிப்பு எனக்கு வேணுங்கிறது தான். இப்போ இதில் வந்து நான் பணம் பண்ணுவது என்னுடைய வேலை இல்லை, அதை தான் சொல்ல வரேன். சிஎம்சிங்கிறத வந்து என்ன, நம்ம ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சில் பரிவர்த்தனையில் என்ன பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும்னு பார்த்தோம். இந்த சி டு எம்ங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும், எம் டு சிங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். நான் வந்து என்னுடைய செருப்பை 400 ரூபாய்க்கு விற்றேன்னா 400 ரூபாய்க்கு உண்டான பொருள் தான் நான் வாங்க முடியும். கரெக்டுங்களா? இதில் எந்த வந்து அன்ஈக்குவலான ஒரு எக்ஸ்சேஞ்சும் நடக்காதுங்கிறது சாமானிய சரக்கு சுற்றோட்டத்தினுடைய ஒரு ஃபீச்சர். அதுதான் நடக்கும். இதே வந்து ஓகே, இதுக்கு வந்து மணி நடுவில் வருதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் பணத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ், பணம் என்னெல்லாம் பண்ணும். பணம் வந்து உருவாயிடுச்சு, சரக்கு சுற்றுவட்டத்தில் இருக்கனால பணம் உருவாயிடுச்சு. வேற என்னென்னலாம் பணத்தால் பண்ண முடியுது அப்படி, ஏன் வந்து பணம் வருதுக்கும் இது ஒரு விஷயம். பணம் மற்ற என்ன விஷயங்களுக்காக யூஸ் ஆகுதுங்கிறது இதில் சொல்கிறாரு. ஒன்று வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ. நம்ம ஒரு சரக்குக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம், அந்த மதிப்பை வந்து அளக்கிறதுக்கு, சரக்குனுடைய மதிப்பு வந்து அதில் செலுத்தப்பட்டிருக்கிற உழைப்பு நேரத்தினால அளவிடப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ அதை அளக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. 1 கிராம் தங்கத்துக்கு இவ்வளோ நேரம் உழைப்புன்னு ஒரு ஈக்குவலண்ட் வந்துடும் ஒரு கட்டத்தில். அது அளக்கிறதுக்கான தேவை. ரெண்டாவது வந்து மீடியம் ஆஃப் சர்க்குலேஷன். சரக்கு சுற்றோட்டத்துக்கு வந்து இது ஒரு சுற்றோட்ட ஊடகம்னு சொல்றாங்க தமிழ்ல. அதாவது எல்லா சரக்கும் நகர்ந்து வரணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷூ வச்சிருக்கிறவருக்கு பிரெட் வேணும்னா அவருக்கு அது காசு அதை வித்துட்டு பிரெட் வாங்கிப்பாரு. பிரெட் வச்சிருக்கிறவருக்கு பழமோ சுத்தியலோ வேணும்னா பிரெட்டை வித்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு இது வாங்குவாரு. திரும்ப அவருக்கு துணி வேணும்னா, பழம் வச்சிருக்கிறதுக்கு துணி வேணும்னா பழத்தை வித்துட்டு பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு துணி வாங்குவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணம் இல்லாமல் இந்த சுற்றோட்டம் என்பது முதலாளித்துவ சமூகத்தில் நடக்காது. ஸோ இப்படி சுற்றி வர்றதுக்கு பணம் யூஸ் ஆகிறதுனால மீடியம் ஆஃப் சர்க்குலேஷன், சுற்றோட்ட ஊடகம் அப்படிங்கிற வேலையும் பணம் செய்யுது. மூணாவது வந்து மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது வந்து கூலி கொடுப்பதற்கு, ஒரு வேலையை வாங்கிட்டு அதுக்கான கூலியை கொடுக்கறதுக்கான விஷயமாகவும் பணம் உதவுது. நாலாவது வந்து அதை குவிச்சு வைக்கிறதுக்கு, ஒளிச்சு வைக்கிறதுக்கோ பதுக்கி வைக்கிறதுக்கோ சேர்த்து வைக்கிறதுக்கோ ஆன ஒரு விஷயமாகவும், அதாவது வேல்யூ மதிப்பை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் பணம் உதவுதுன்னு சொல்றாரு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஒரு சாமானியனா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அப்போ முதலாளின்னு ஒருத்தர் வரும்பொழுது அவருக்கான சுற்றோட்டம் எப்படி இருக்குது, அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு வந்து வேற சுற்றோட்டம். நமக்கு இருக்கிறது வந்து சிஎம்சின்றது. முதலாளியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எம்சிஎம்னு வரும். அவர் வந்து பணத்தை போடுவார், பணத்தை போட்டு சில சரக்குகளை வாங்குவார், சரக்குகளை விற்றுட்டு திரும்ப பணமாக்குவார். அவருடைய எய்ம் வந்து பணம். அவருடைய எய்ம் வந்து அவர் செய்யக்கூடிய சரக்கு ஏதோ ஒரு முதலாளிக்கு இல்லை டீ போடுறவருக்கு டீ வந்து அவருடைய தேவை கிடையாது, டீ இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக செய்கிறார். அந்த டீ வித்துட்டு அவருக்கு வரக்கூடிய பணத்தை தான் அவருக்கான எய்மாக இருக்குது. ஸோ இந்த முதலாளித்துவத்தினுடைய சரக்கு சுற்றுவட்டத்தினுடைய ஸ்டார்ட்டும் எண்டும் பணம் தான். சாமானிய சரக்கு சுற்றுவட்டத்தினுடைய ஸ்டார்ட்டும் எண்டும் சரக்காக தான் இருக்கும். அங்கே வந்து பயன் மதிப்பு தான் தேவையாக இருந்தது, இங்கே வந்து பரிவர்த்தனை மதிப்பு தான் முதலாளியினுடைய தேவையாக இருக்குது. அந்த சரக்கினுடைய அதனுடைய ஃபிசிக்கல் யூஸ் அவருக்கு தேவையில்லை. ஒரு சேர் செய்கிறாருன்னா அந்த சேர் அவருக்கு தேவையில்லை, அந்த சேர் விற்று கிடைக்கக்கூடிய பணம் தான் அவருக்கு தேவை. ஸோ முதலாளியினுடைய சுற்றோட்டத்தில் அவருடைய எண்ட் எய்ம் வந்து பணம். சரிங்களா? சரி, இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா எம்சி எம் டேஷ்னு இருக்கும்.
இப்போ முதலாளி வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் சிஎம்சி ஆச்சு, சரக்கு போட்டோம், பணம் வந்துச்சு, பணம் வந்து திரும்ப இன்னொரு சரக்காச்சு. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நான் வந்து 8 மணி நேரம் உழைச்சி ஒரு சரக்கை செஞ்சுருக்கிறேன்னா எனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சரக்குலையும் 8 மணி நேரம் உழைப்பு தான் போயிருக்கும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் இங்கே எக்ஸ்சேஞ்ச். ஆனால் முதலாளியினுடைய இதில் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அவர் பணம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டுங்களா? அவர் போட்டு ஒரு கமாடிட்டி வாங்குறாரு, அந்த கமாடிட்டி விற்று அவருக்கு திரும்ப அதே பணம் 100 ரூபா போட்டு ஒரு சட்டை வாங்குறாரு, திரும்ப சட்டையை விற்று அதே 100 ரூபா வருதுன்னு அவருக்கு யூஸ் கிடையாது. அப்போ இங்கே எம் டேஷ்னு ஒன்று வருது. இங்கே நம்ம முதலாளின்னு சொல்றது வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்க உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளி, ஒரு வியாபாரி கிடையாது. வியாபாரி பற்றி நம்ம பேசல, இல்லை வட்டிக்கு விடுறவங்களை பற்றி நம்ம பேசல. இங்கே உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய ஒரு முதலாளி பற்றி பேசுகிறோம். உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய முதலாளியும் பணம் போட்டு பணம் எடுக்க போறாரு. அந்த எடுக்கக்கூடிய பணம் என்பது ஏற்கனவே போட்ட பணத்தினுடைய கொஞ்சமாவது அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலை என்பது அவர் செய்யக்கூடிய அந்த உற்பத்தி என்பது அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு விஷயமாகும். ஏன்னா அவருடைய எய்மே வந்து பணம் பார்க்கக்கூடிய எய்ம் தான். ஸோ அதுதான் அந்த கேள்வி வந்து என்ன முடிக்கிறோம்னா, அந்த எம் டேஷ்ங்கிறது ஒரு டெல்டா, நம்ம மேக்ஸில் சொல்லணும்னா எம் பிளஸ் ஒரு டெல்டா வருது. அந்த டெல்டா எங்கிருந்து வருதுங்கிற இதுக்குள்ளார மார்க்ஸ் போறாரு. இது நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுக்கான ஒரு படம் தான். ஓகே, இப்போ எப்படி வந்து ஏன் வந்து முதலாளிக்கு வந்து அந்த லாபம் என்பது கிடைக்குது, ஆர் அந்த எக்ஸ்ட்ரா டேஷ் என்பது கிடைக்கிறதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சதாக சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் இந்த புக்கில் வந்து உழைப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து முதலாளிக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணம் என்பது அந்த உழைப்பு சக்திக்கான டெஃபினிஷன்ல தான் வருது அப்படிங்கிறார். இது என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து நான் செருப்பு செய்கிறேன், அவர் சட்டை செய்கிறாரு, ஒரு பானை செய்கிறான்னு பேசிட்டோம். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கூலி தொழிலாளிகள் தான், தொழிலாளிகள். கரெக்டுங்களா? நம்ம எதுவும் பொருளை உற்பத்தி பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரு முதலாளிகிட்ட போய் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ நம்ம செய்வது என்பது கூலி உழைப்பு அப்படிங்கிறார். நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம், நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கூலி என்பது என்ன, அவர் நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய வேலை என்பது என்ன, அதெல்லாம் தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு தொழிலாளியா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரக்கு என்பது என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற சரக்கை தான் வந்து அவர் உழைப்பு சக்தி அப்படிங்கிறார். நம்மகிட்ட விற்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. நான் இந்த பொருளையும் உற்பத்தி பண்றது கிடையாது. உற்பத்தி பண்றதுக்கான வசதியோ அதுக்கான சாதனங்களோ மெஷினரியோ என்கிட்ட கிடையாது. அப்ப என்கிட்ட இருக்கிறது வந்து என்னுடைய உடம்பு மட்டும்தான். என் உடம்பை நான் விற்பதை வந்து அதை உழைப்பு சக்தி அப்படின்னு சொல்றார். முதலாளிக்கு கிட்ட நான் விற்கக்கூடிய சரக்கினுடைய பெயர் வந்து உழைப்பு சக்தி, லேபர் பவர். சரிங்களா? இது ஒரு சரக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு சரக்குன்னா என்ன ரெண்டு விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, என்னென்ன இருக்கு ஒரு சரக்குன்னா ரெண்டு பண்புகள் இருக்கு இல்லையா? அது என்னென்ன பண்பு? யூஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கு. இப்போ உழைப்பு சக்தி அப்படிங்கிறத ஒரு சரக்குன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கும் ஒரு யூஸ் வேல்யூ இருக்கும், அதுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சரக்குனுடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்பது வந்து கூலி. அந்த சரக்குக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எனக்கு கொடுக்கக்கூடிய அதுக்கான மதிப்பு என்பது கூலி. அதனுடைய யூஸ் வேல்யூ, இதை வாங்கிட்டார் முதலாளி, அதை வாங்கி யூஸ் பண்ண போறார். ஒரு சேரை வாங்கினார்னா அதுல உட்கார போறாருன்னா என்னை வாங்கிட்டு என்னை யூஸ் பண்ண போறார். அந்த யூஸ்ங்கிறது வந்து உழைப்பு, லேபர். உழைப்பு சக்தின்னு என்னுடைய சரக்கு, அந்த சரக்குனுடைய பயன் மதிப்பு என்பது உழைப்பு, அதனுடைய பரிவர்த்தனை மதிப்பு என்பது கூலி. சரிங்களா? இதுவும் ஒரு சரக்கு தான். அப்ப எல்லா தொழிலாளிகளும் நம்ம விற்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே சரக்கு வந்து உழைப்பு சக்தி தான். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, முதலாளி வந்து என்னுடைய உழைப்பு சக்திக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னா எதுக்காக கொடுக்குறாருன்னா, நான் அன்னைக்கு வந்து உழைக்கிறதுக்கு நான் தயாராகணும். அப்ப நான் தூங்கணும், நான் சாப்பிடணும், நான் சட்டை போட்டுக்கணும். அப்ப இந்த பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு கூலி கொடுக்குறாரு. ஸோ உழைப்பு சக்திக்கான கூலி என்பது என்னுடைய தேவைகளினுடைய கூட்டு மதிப்பு. என்னுடைய தேவைகள் என்ன? சட்டை, வீடு, சாப்பாடு, வேற ஏதோ பொருள், மற்ற பொருட்கள் பிளஸ் குடும்பத்தை பார்த்துக்கிற விஷயம், இதனுடைய கூட்டு மதிப்பு. இதுதான் என்னுடைய கூலிக்கான மதிப்பு. சரிங்களா? ஆனா நான் உழைப்பது என்பது என்னன்னா, என்னை வாங்கியிருக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு கூலி கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா ஒரு நாள் முழுக்க வேலை வாங்குவார். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு கொடுத்தது நான் எனக்கு தேவையான சரக்குகளுடைய கூட்டு மதிப்புக்கான இதுதான் எனக்கு கூலியா கொடுக்குறாரு. என்னுடைய உழைப்பை வந்து ஒரு முழு நாளும் யூஸ் பண்ணிப்பாரு அவரு. சரிங்களா? அப்போ இந்த கூட்டு மதிப்புக்கான டிஃபரன்ஸு இது திரும்ப வருவோம் இங்க. இப்ப நான் வந்து இதை தான் என்ன சொல்றாருன்னா, நெசசரி லேபர் சர்ப்ளஸ், இது மட்டும் பாருங்க. இப்போதைக்கு நெசசரி லேபர் சர்ப்ளஸ் லேபர்னு சொல்றாரு. அதாவது என்னுடைய தேவைகளினுடைய கூட்டு மதிப்பு வந்து, நம்ம மதிப்புன்னா என்னன்னு சொன்னோம், அதுல இருக்கக்கூடிய உழைப்பு நேரம்னு சொன்னோம். என்னுடைய தேவைகளுடைய கூட்டு மதிப்பு 4 மணி நேரம் அப்படின்னா முதலாளி வந்து என்ன மினிமம் 8 மணி நேரமாவது வேலை வாங்குவார்.
சரிங்களா? என்ன அதுதான் அவசிய உழைப்பு நேரம் சொல்றோம். எனக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாரோ அதுக்கு நான் உழைக்கிறது வந்து அவசிய உழைப்பு நேரம். எனக்கு 3 ரூபா கூலி கொடுத்துருக்கிறாருன்னா நான் 3 ரூபாய்க்கு தேவையான பொருளை அவருக்கு உற்பத்தி பண்றேன் இல்லைங்களா? அதுதான் அவசிய உழைப்பு நேரம். மீதம் இருக்கிற நேரம் அந்த ஒரு நாள், இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் வந்து 10 மணி நேரம் வேலை நாள் அப்படின்னா நான் 4 மணி நேரம் என்னுடைய கூலிக்கு ஈக்குவலண்டா உழைச்சிட்டேன் அப்படின்னா மீதி 6 மணி நேரம் என்பது முதலாளிக்கு உழைக்கிறேன். இதுதான் உபரி உழைப்பு நேரம் அப்படின்னு சொல்றார். சர்ப்ளஸ் லேபர், நெசசரி லேபர், சர்ப்ளஸ் லேபர், அவசிய உழைப்பு, உபரி உழைப்பு அப்படிங்கிறார். அப்போ நம்ம வந்து முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உழைப்பு சக்தி என்பது இல்ல மார்க்சிய பொருளாதாரத்தினுடைய பேஸே வந்து உழைப்பு சக்தி என்பதுதான். உழைப்பு சக்திக்கு கூலி கொடுத்துட்டு உழைப்பை அவர் வாங்கறதுல தான் வந்து முதலாளிக்கு உபரி என்பது கிடைக்கிறது. இந்த உபரி தான் வந்து லாபத்தினுடைய அடி. லாபம் வேணுங்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா உழைப்பை நம்ம கொடுக்கக்கூடிய எனக்கு கொடுத்த கூலியை விட அதிகமாக உழைக்கிறது மட்டும்தான் அவருக்கு லாபமாக மாறப்போகிறது. உபரியாக மாறி அதுவே லாபத்தினுடைய கணக்கில் வந்து போக போகுது. அப்போ இது வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததா. இப்போ மற்ற விஷயங்களும் வராது. இப்போ முதலாளி உற்பத்தி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த படத்துக்கே வந்துருமே டைரக்டா. இப்போ இந்த இதுல வந்து ஒரு முதலாளி வந்து சட்டை செய்யறாரு, கரெக்டுங்களா? இப்போ சட்டை செய்யறாருன்னா அவருக்கு என்னென்ன தேவைப்படும்? மெஷின் தேவைப்படும், துணி நூல் தேவைப்படும், அப்புறம் அந்த எண்ணெய் இதுல ஊற்றக்கூடிய எண்ணெய் தேவைப்படும், அப்புறம் தொழிலாளிகள் தேவைப்படுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ மெஷின் ஏன் வெறும் 10 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மெஷின் வந்து 100 நாளைக்கு வரும். ஒரு மெஷின் அன்னைக்கே முடிஞ்சிட போறது இல்லை, 100 நாளைக்கு வரும். 100 நாளைக்கு வரக்கூடிய மெஷின் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு யூஸ் ஆகுதோ அதை தான் 10 ரூபாய்ன்னு போட்டிருக்கிறோம். இப்போ மெஷினை பொறுத்த வரைக்கும் தேய்மானம் தான் கணக்கில் எடுத்துப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் துணி நூல் அன்னைக்கே காலி ஆயிடும், எண்ணெயும் மேபி அன்னைக்கே காலி ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ 100 ரூபா துணி நூல், 10 ரூபா வந்து எண்ணெய், 10 ரூபா மெஷினுடைய தேய்மானம்னு சொல்றோம், பிளஸ் 50 ரூபா கூலி. இதுதான் மொத்தமா முதலாளி இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு நாளைக்காக இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100, 150, 170 ரூபா பண்ணிருக்கிறாரா? இவர் வந்து நெசசரி லேபர் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம்? 4 மணி நேரம் போட்டிருக்கோம். சர்ப்ளஸ் லேபர் 4 மணி நேரம் போட்டிருக்கோம். அதாவது இந்த தொழிலாளி 4 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கூலிக்கு இணையான மதிப்பை முதலாளிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப 50 ரூபாய்க்கான வேலையை அவங்க 4 மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிருவாங்க. மீதம் 50 ரூபாய்க்கான வேலையை செய்யறாங்க இல்லையா, அதுதான் உபரி உழைப்பு நேரம்னு சொன்னோம். அந்த 50 தான் வந்து அப்ப சட்டையினுடைய மதிப்பு என்னவா இருக்கும்னா இந்த 100 ரூபா, அந்த 10 ரூபா, இன்னொரு 10 ரூபா, பிளஸ் இந்த 50 ரூபா கூலி, பிளஸ் ஒரு 50 ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அந்த 50 ரூபா தான் வந்து இவங்க மீதம் 4 மணி நேரம் செஞ்ச வேலையிலிருந்து உருவாகக்கூடிய மதிப்பு, சரிங்களா? அப்ப முதலாளி போட்டது வந்து வெறும் 170 ரூபா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 220 ரூபா. அப்போ ஒரு சரக்குடைய மதிப்புல இருக்கக்கூடியது வந்து உழைப்பு நேரம்னு சொல்லிட்டோம். அதுல செலுத்தக்கூடிய உழைப்பு நேரம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா அதுல 220 ரூபா வரும். கொடுக்கப்பட்ட கூலி 50 ரூபா. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 10, இந்த 10, இந்த 100 இது எதுவுமே மாறி இருக்காது, அது அப்படியே அந்த பக்கம் போயிருக்கும், கரெக்டுங்களா? இதுல இருக்கக்கூடிய 100, 10, 10 ஏன்னா இந்த துணி அப்படியே அங்க போயிடும், கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும், அதை விட்டுறலாம். இந்த எண்ணெய் வந்து எண்ணெயுடைய மதிப்பு அப்படியே போயிடும், எண்ணெய் போகாது, எண்ணெயுடைய மதிப்பு அங்கேயே அப்படியே போயிடும். அதே போல இந்த தேய்மானம் 100 நாள் கழிச்சு இந்த மெஷின் முடிய போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா அதுல முடிஞ்சிடும். ஸோ அந்த 10 ரூபா மதிப்பும் அதுல சேரும், அந்த 10 ரூபா மதிப்பும் அதுல சேரும், துணியினுடைய 100 ரூபா மதிப்பும் அதுல சேரும். இவங்க உழைச்சது 100 ரூபாய்க்கு உழைச்சிருக்கிறாங்க, 50 ரூபாய்க்கு உழைக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி தான் 50 ரூபாயை தவிர இவங்க 100 ரூபாய்க்கு உழைச்சிருக்கிறாங்க, அந்த 100 ரூபா மதிப்பும் அதுல சேரும். அப்ப மொத்தமா அந்த சட்டையினுடைய மதிப்பு என்பது 220 மாறுகிறது. அதை தான் வந்து அதுல இருந்து தான் வந்து முதலாளிக்கு வந்து லாபம் என்பது கிடைக்குது. ஸோ இப்படி எதுவுமே மாறாம இருக்குது இல்லைங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே இதனுடைய மதிப்பு எல்லாமே அந்த பக்கம் அப்படியே போகுது. இதனுடைய மதிப்பு அப்படியே அந்த பக்கம் போறதுனால இதை வந்து மாறா மூலதனம்னு சொல்றாரு மார்க்ஸ். இதனுடைய மதிப்புகள் எல்லாமே அப்படியே அந்த பக்கம் போறதுனால இது மாறா மூலதனம்னு சொல்றாரு. ஆனா இந்த மதிப்பு இருக்குல்ல 50, இது வந்து அப்படியே 50 போல அந்த பக்கம் 100 மாறுகிறது. அதனால இதை மாறும் மூலதனம்னு சொல்றாரு. ஸோ முதலாளி போடக்கூடிய எல்லா முதலாளிக்கும் அவர் போடக்கூடிய பணம் என்பது 2 பிரிக்கிறார், மாறும் மூலதனம், மாறா மூலதனம். மாறும் மூலதனம் என்பது இந்த ரா மெட்டீரியல், மெஷினரி, ஆக்சிலரி மெட்டீரியல் சொல்றாரு. இதெல்லாம் ஆக்சிலரி மெட்டீரியல், இதெல்லாம் அப்பயே யூஸ் ஆயிடும். எண்ணெயோ, கிரீஸோ, பெட்ரோலோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பயே யூஸ் ஆயிடும். ஆக்சிலரி மெட்டீரியல், இது ரா மெட்டீரியல், இது இல்லாமல் அது வரவே வராது, இது மெஷினரி. ஸோ இதை வந்து மாறா மூலதனம் சொல்றாரு. தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய கூலிய வேரியபிள் கேபிட்டல் ஆர் மாறும் மூலதனம் சொல்றாரு. ஏன்னா அதுதான் வந்து கொடுக்கறதுல இருந்து அதிகமாக மாத்துது. ஸோ இந்த ஒரு சரக்குக்கு மட்டும்தான் அதனுடைய மதிப்பை விட கூடுதலான மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை
தன்மை இருக்கிறது. எந்த சரக்கு? உழைப்பு சக்தி. தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு இது இருக்குது. அதை மட்டும் பண்றது இல்லை, இவங்க உழைக்கிறதுனால இந்த மதிப்பை கடத்துவதும் இவர்கள் தான் செய்கிறார்கள். விட்டா சும்மாதான் இருக்க போது இந்த மதிப்பை அந்த பக்கம் கொண்டு போற, சட்டைக்கு கொண்டு போற வேலையும் தொழிலாளிகள் தான் செய்யறாங்க. மதிப்பை கூட்டுறாங்க, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கடத்துவதும் தொழிலாளிகளுடைய உழைப்பில் இருந்து நடக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் தோழர். இதான் நம்ம இப்ப பார்த்ததுதான். சி பிளஸ் வி பிளஸ் சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கேபிட்டல், விங்கிறது வேரியபிள் கேபிட்டல், மாறும் மூலதனம் மாறா மூலதனம், எஸ்ங்கிறது அந்த ரெட் கலர்ல இருந்த அந்த சர்ப்ளஸ், எஸ்ங்கிறது வந்து உபரின்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒன்று சொல்றாரு. அதாவது உழைப்பு சுரண்டலினுடைய விகிதம். சுரண்டல் விகிதம் என்பதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா SYBன்னு கால்குலேட். எஸ்ங்கிறது எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கோம், விங்கிறது எவ்வளவு நேரம் நமக்கு தேவைகளுக்கு வேலை பார்த்துருக்கோம். அந்த 4 போட்டோம் இல்லையா, அப்ப 4/4 100% தான் சுரண்டல் விகிதம் அப்படின்னு சொல்லணும். இது ஒருவேளை நான் 6 மணி நேரம் வேலை பார்த்துருக்கிறேன், 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கேன், 4 மணி நேரம் உழைப்பு நேரம்னா 6/4 வரும், 120 என்னமோ. அதுதான் வந்து சுரண்டல் விகிதம்ன்ற ஒரு கால்குலேஷனுக்குள்ள வராரு. அப்புறம் வேலை நாள்னு ஒரு சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். என்னன்னா முதல்ல வந்து முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் எங்க வந்து சண்டை ஏற்படும், எங்க வந்து இந்த வர்க்க போர் என்பது வர்க்கமாக பிரிஞ்சு சண்டை போடுவதுங்கன்னா வேலை நாளில் தான் வரும். நம்ம உழைப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை பார்க்கும்பொழுது அவர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. வாங்கி அவர் என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை வந்து ஒரு நாளைக்கு வாங்கிட்டேன், இந்த ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுவேன் அப்படிம்பார். ஏன்னா அந்த நாளுக்கு வந்து எண்டு கிடையாது. அவர் உங்களுடைய உழைப்பு சக்தி வாங்கிட்டாருன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து அடுத்த நாள் நான் திரும்பி வரணும், நான் தூங்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்போ நான் இவ்வளோ நேரம் தான் உழைக்க முடியும் நம்ம சொல்லுவோம். ஸோ முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுமான முதல் முரண்பாடு என்பது இந்த வேலை நாளை நீட்டிப்பதிலும் சுருக்குவதிலும் தான் இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வரலாறு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் முதலாளிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் வேலை நாள் நீளமாயிட்டே போகும். எப்பெல்லாம் தொழிலாளிகள் ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அப்போ வேலை நாள் சுருங்கிட்டே வரும். சரிங்களா? அப்போது ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டிலையும் சரி, மெட்ராஸ்லையும் சரி, இங்கிலாந்துலேயும் சரி, ஆரம்ப காலத்தில் 16 மணி நேரம் 20 மணி நேரம், அந்த புக்கில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். 20 மணி நேரம் வேலை பார்த்தது, ஒரே தொழிலாளி ஒரு நாள் முழுக்க 20 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போவாங்க. ராத்திரி 1 மணிக்கு போயிட்டு திரும்ப 5 மணிக்கு 7 வயசு குழந்தைங்க 6 வயசு குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, மெட்ராஸ்லையும் அதே கதைகள் நடந்திருக்குது. அது ஏன்னா முதலாளிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, தொழிலாளிகள் ஒன்றிணையும் போது, இந்த இன்டர்நேஷனல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும்போது 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் 1900s எண்டில் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் ஸ்ட்ராங் ஆகும்பொழுது அதே வேலை நேரம் என்பது 8 மணி நேரமாக சட்டமாக பாஸ் பண்ணப்படுது. திரும்ப இப்போ வந்து முதலாளித்துவம் ஸ்ட்ராங் ஆகும்போது அவங்க வந்து அதே வேலை நாளை வந்து 10 மணி நேரமோ 12 மணி நேரமாகவும் நீட்டிக்க போகிறாங்க. ஸோ இந்த வேலை நாள் என்பது வந்து வர்க்கம் முரண்பாடுகளுக்கான ஒரு களமாக இருக்குது, வர்க்க போருக்கான ஒரு பேஸ் ஃபர்ஸ்ட் களமாக இருக்கிறதுன்றதையும் சொல்றாரு. இப்போ நம்ம வந்து ஒரு அறுதி உபரி மதிப்புன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. நம்ம வந்து இந்த வேலை நாளை அப்படியே கூட்டுவது தான் வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ் வேல்யூ ஆர் அறுதி உபரி மதிப்புன்னு சொல்றாரு. வேலை நாள் என்பது 8 மணி நேரம்னு வச்சுப்போமே, அதில் 4 மணி நேரம் எனக்கு தேவைகளை நான் செய்கிறேன், மீத 4 மணி நேரம் முதலாளிக்காக வேலை செய்கிறேன். இந்த 4 மணி நேரம் இந்த 4 மணி நேரம் சேர்ந்து 8 மணி நேரம், இந்த நாள் அப்படியே இருந்துச்சுன்னா இது எதுவுமே மாறாது. ஒருவேளை அவர் இப்போ சட்டம் போட்டு இதை 10 மணி நேரமாக மாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து 4 மணி நேரத்துக்காக கூலி தான் கொடுக்குறாங்க, ஆனால் வேலை நாளை 10 மணி நேரமாக மாற்றிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து இந்த உபரி என்பது அதிகமாகிறது. கரெக்டுங்களா? இதை தான் வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்றாரு, அறுதி உபரி மதிப்புன்னு சொல்றாரு, அப்சல்யூட் சர்ப்ளஸ் வேல்யூ. இதே வேலை நாள் 8 மணி நேரமா இருக்கு, சட்டம் போட்டாச்சு, இதை மாற்ற முடியாது, ஆனா எப்படி கூலியை கம்மி பண்ண முடியும்னு பார்க்கறாரு. ஏன்னா இந்த 8 மணி நேரத்துல 4 மணி நேரம் எனக்கு கொடுக்கறது பதிலாக 3 மணி நேரத்துக்கான கூலியை கொடுக்குறாரு. 3 மணி நேரத்துக்கான கூலியை கொடுக்குறாருன்னா அவருக்கு உபரி வந்து அதுலயே 5 மணி நேரமாக மாறுது. கரெக்டுங்களா? 8 மணி நேரத்துல 4+4ங்கிறது 5+3 மாற்ற முடியும். அதை எப்ப மாற்ற முடியும் அப்படின்னா, ஒரு இப்ப என்னுடைய தேவைகள் என்னன்னு சொன்னேன், சட்டை சொன்னேன், துணி சட்டை சொன்னேன், சாப்பாடு பொருட்கள் சொன்னேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒருவேளை அதனுடைய மதிப்பெல்லாம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டை வந்து ஏதோ ஒரு காரணத்தால சட்டையுடைய மதிப்பு குறையுது. எந்த காரணத்தால குறையும்? மெஷினரி வந்துச்சுன்னா குறையும். இப்போ இன்னைக்கு கைத்தறியில் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு மதிப்பு அப்படின்னா, மெஷினரி வந்துச்சுன்னா அதே சட்டையை நான் வேகமாக செய்ய முடியும். கரெக்டுங்களா? ஃபேக்ட்ரியில் நான் சட்டை பண்ணுறேன்னா இன்னும் வேகமாக செய்ய முடியும். ஏன்னா ஒரு 100 இல்லை 200 துணியை மொத்தமாக கட் பண்ணி செய்ய முடியும். அப்போ சட்டையினுடைய மதிப்பு குறையுது, ஏன்னா அதில் செலுத்தப்பட்டிருக்கிற உழைப்பு நேரம் குறையுது. அப்போ என்னுடைய தேவைகளினுடைய மதிப்பு குறையும் பொழுது இந்த வேலை நாளில் இருக்கக்கூடிய அவசிய உழைப்பு நேரம் என்பது சுருங்குகிறது.
உபரி உழைப்பு நேரம் என்பது விரிகிறது. அதே 8 மணி நேரத்துல 4 3ஆக மாறுது, 4 5ஆக மாறுது. அப்போ இதை தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒப்பீட்டு உபரி மதிப்புன்னு சொல்றாரு, ரிலேட்டிவ் சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. இது சரி, இதுக்கப்புறம் எதுக்குள்ளார போறாரு அப்படின்னா, இப்போ முதலாளித்துவம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யுதுன்னா, முதலாளித்துவம் எடுத்த உடனே ஃபேக்டரிஸ் பெருசாக கட்டிடல. முதலாளித்துவம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன பட்டறைகளில் தான் தொழில் ஆரம்பிக்குது. பட்டறைன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலைகள் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வந்து செய்வது, இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். இப்படி தான் ஆரம்பிக்குது. அது அடுத்த கட்டமாக தான் அது வந்து ஒரு ஃபேக்டரியாகும். இப்படி எல்லாரும் ஒன்றா வரும்போது என்னென்ன நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறாரு. இப்போ தொழிலாளிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒன்றா வரும்பொழுது என்னென்ன நடக்குதுங்கிற அனலைஸ் பண்ணுறாரு. அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று வந்து ஒரே தொழிலாளி மொத்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். நம்ம சட்ட எக்ஸாம்பிள் பேசும்பொழுது அவரே துணி கட் பண்ணி அவரே தைக்கிறாரு, அவரே காஜா போடுறாரு, அவரே பட்டன் தைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் எடுக்க போகுது இல்லைங்களா. பட் எல்லாம் ஒரே இடத்துல வரும்பொழுது ஒருத்தர் சட்டை கட் பண்ண மட்டும் செய்கிறாரு, ஒருத்தர் தைக்க மட்டும் செய்கிறாரு, ஒருத்தர் பட்டன் தைக்க மட்டும் செய்கிறாரு, ஒருத்தர் காஜா மட்டும் போடுறாரு அப்படின்னா இன்னும் வேகமாக நடக்கும். கண்டிப்பாக வேகமாக நடக்கும் இல்லையா. ஆனால் அவருக்கு அதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறார். இதுதான் கோஆப்ரேஷன் சொல்றாரு ஒரே இடத்துல வரும்போது. இன்னொன்று, பொருட்கள் நகர்வதற்கான நேரம் குறைக்கப்படுது. இது எதுவுமே நடக்காம ஒருத்தர் மொத்தமே சட்டையை அவரே செய்கிறாருனாலும் ஒரே இடத்துல அவருக்கு தேவையான பொருட்கள் வரும்பொழுது அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னும் பொழுது இன்னமும் வேகம். ஸோ இந்த கோஆப்ரேஷன் என்பதே வந்து முதலாளித்துவ உற்பத்தியில இந்த நம்ம தொழிலாளிகளுடைய ஒன்றா வருவதே என்பது வந்து உற்பத்தியை வந்து வேகமாக்குவதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. இதை சொல்றாரு, இதான் கோஆப்ரேஷன் சொல்றாரு. ரெண்டாவது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது உழைப்பு பிரிவினை என்பது நடக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். சட்டையை ஒரே தொழிலாளி செய்வதற்கு பதிலாக சட்டை வந்து 10 பேர் செய்கிறாங்க, அதே சட்டையை 10 பேரோ 5 பேரோ செய்கிறாங்க. இப்படி செய்யும்பொழுது அதனுடைய உற்பத்தி திறன் வேகமாகுது, அது வேகமாக செய்ய முடியுது. இதுவும் வந்து தொழிலாளிகள் பல இடங்கள்ல இல்லாம ஒரே இடத்துல வந்து செய்வதனால வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்றாரு. ஓகே, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்னா வருவதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு முழு சட்டையும் செய்ய தெரியும், பட் ஃபேக்டரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வெட்ட மட்டும் தான் தெரியுங்கிற ஒரு விஷயம் ஆகுது, எனக்கு பட்டன் மட்டும் தான் தைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகுது. அப்ப தொழிலாளி என்பவன் அவனை நம்பி வந்து சரக்கும் இதுவும் வந்துகிட்டு இருந்தது. இப்ப அந்த அவர் ஒரு ஃப்ளோல ஓடிக்கிட்டு இருக்கும், சட்டை தைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுல நான் ஒரு அங்கமாக மாறுகிறேன். முன்னாடி வந்து பொருள் உற்பத்தி என்பது என்னுடைய நாள்ல ஒரு வேலையா இருந்தது. நான் செய்யக்கூடிய ஒரு நாள்ல நான் எப்ப வேணாலும் போய் செய்வேன், சட்டை செய்வேன், செஞ்சு முடிச்சு விற்பேன் அப்படிங்கிற இல்லாம ஃபேக்டரியில ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கோம், நான் அதனுடைய ஒரு அங்கமாக மாறி அதனுடைய ஓட்டத்துக்குள்ள நான் சுத்த வேண்டிய ஒரு அவசியத்துடன். ஸோ தொழிலாளி வந்து அந்த ஃபேக்டரியினுடைய ஓட்டத்தினுடைய ஒரு அங்கமாக, மெஷினுடைய அங்கமாக மாறிவிடுகிறான். அவனை நம்பி இருந்த விஷயம் வந்து அவன் வந்து இன்னொருத்தனுடைய ஒரு மெஷினுடைய ஒரு பார்ட்டாக மாறுறான். முன்னாடி வந்து அவன்கிட்ட ஒரு தனியா ஒரு டெய்லரா இருந்தான்னா டெய்லரிங் மெஷின் இவன் சொல்றதை கேட்கும், கரெக்டுங்களா. இவன் எப்போ எடுக்கிறானோ அப்பதான் வேலை, இவன் எப்போ மிதிக்கிறானோ அப்பதான் அது சுத்தம். ஆனா ஒரு ஃபேக்டரிக்குள்ளார வந்துட்டான் அப்படின்னா அது ஓடும்பொழுதெல்லாம் இவன் பக்கத்துல இருந்துதான் ஆகணும். ஸோ இவன் வந்து ஒரு மெஷினுடைய ஒட்டுண்ணியாக மாற வேண்டிய அவசியம் ஆகிறதுங்கிற சொல்றாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், உபரி பார்த்துருக்கோம், முக்கியமாக உபரி பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி மதிப்பு இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த உபரி என்பது வந்து எப்படி மூலதனமாக மாறுகிறது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம சட்டை பார்த்தோம், அவர் வந்து 170 ரூபா போட்டார், அவருக்கு ஒரு 220 ரூபா கிடச்சிருக்குது, சரிங்களா. இப்போ அடுத்த வருஷம் இல்லை, இது வந்து ஒரு நாளில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த நாள் வந்து அவருக்கு போடுறதுக்கு எவ்வளோ காசு இருக்கும்னா 220 ரூபா இருக்கும். முதல் நாள் வந்து 170 ரூபா தான் போட்டாரு, அடுத்த நாள் அவர் போடுறதுக்கு 220 ரூபா இருக்கும். அவருக்கு தேவைகளை எடுத்துட்டு போட்டாலும் 200 ரூபாயாவது இருக்கும் அவர்கிட்ட. அப்போ முதல் நாள் வந்து ஒரு மூலதனமாக இருந்தது, அடுத்த நாள் வந்து அது ஒரு கூடுதல் மூலதனமாக மாறுகிறது. இந்த கூடுதல் மூலதனம் என்பது எங்கிருந்து வந்ததுன்னா நம்மளுடைய உபரி உழைப்புல இருந்து தான் வருது. இதை இப்படி சேர்ந்துக்கிட்டே போகும்ல. 2வது நாள் 200 ரூபாய் ஆச்சு, 3வது நாள் 210 ரூபா ஆகும், 4வது நாள் 215 ரூபா ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. இதுதான் வந்து மூலதன திரட்டல் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய உபரி உழைப்பு என்பது, உபரி உற்பத்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளிகிட்ட சேர்ந்துக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னா முதலாளியுடைய வேலை என்பது தன்னுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், லார்ஜர் ஸ்கேலில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தியை வந்து அதிக அளவில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, அவர் வளர்ச்சியை காட்டணும். வளர்ச்சியை காட்டலை அப்படின்னா அவருடைய காம்படிஷன் அவருடைய இதை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நாளைக்கு இன்னைக்கு 200 ரூபா போட்டவர் நாளைக்கு ஒரு புது மிஷின் வாங்குறோம்னாலும் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வேணும், கரெக்டுங்களா. அந்த எக்ஸ்ட்ரா காசு எங்கேருந்து வரும், நம்மளுடைய உபரி உழைப்புலேருந்து தான் வரும்.
எக்ஸ்ட்ரா காசு போட்டு புது மிஷின் வாங்கினா தான் அவர் காம்படிஷன்ல இருக்க முடியும். காம்படிஷன்ல இருந்தால் தான் மற்றவங்களோட போட்டி போட முடியும். அதே மதிப்புக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இவர் லாஸ்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். அவர் வந்து 220 ரூபாய்க்கு விற்கிறத இவர் வந்து 300 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா இவர் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாருன்றதுக்காக. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 சட்டை செய்யறாரு, இவரால் 4 சட்டை தான் செய்ய முடியுது அப்படின்னா இவருடைய மதிப்பு வேற. அதே துணியை வச்சுட்டு இவரால் 4 தான் செய்ய முடியுதுன்னா, அதே கூலியை கொடுத்து இவரால் 4 தான் செய்ய முடியுது, இன்னொருத்தரால 10 செய்ய முடியுதுன்னா இவருக்கு லாஸ் தான் இருக்கும். அப்போ அவரோட காம்பீட் பண்ணணும் அப்படின்னா இவருடைய உற்பத்தி திறனை இவர் கூட்டிகிட்டே போகணும். உற்பத்தி திறன் என்பது என்னன்னா, ஒரு 2-3 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் கவனிச்சுக்கலாம். உற்பத்தி திறன் என்பது என்னன்னா அந்த மெஷினரி தான். மெஷினரி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறதான் உற்பத்தி திறன். இப்போ நமக்கு ஏஐ இருக்கு இல்லைங்களா, ஏஐவும் நம்ம வந்து உற்பத்தி திறனை கூட்டுவதுன்னு தான் பார்க்கணும். உற்பத்தி திறனை கூட்டுவதுன்னா ஒரு தொழிலாளியை செய்து கொண்டிருந்த வேலையை சுலபமாக்குவது, இதுதான் உற்பத்தி திறன் செய்யக்கூடிய வேலை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராமிங்க ஒரு சாதாரண ஒரு வேலையா யாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுவது என்பதுதான் உற்பத்தி திறனை கூட்டுவது என்பது. இது ஒண்ணு. இன்னொன்னு மும்முரம், உற்பத்தி மும்முரம்னு ஒரு கான்செப்டும் சொல்றாரு. அது என்னன்னா ஒரு நாளைக்கு நம்மளால 10 துணி தான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதே மெஷினை வச்சுக்கிட்டு. ஆனா அதே மெஷினை கொஞ்சம் வேகமா பண்றாரு, இல்ல உங்களுக்கு பிரேக்கு கொடுக்காம வேலை வாங்குறாரு அப்படின்னா 10 சட்டைக்கு பதிலாக 11 சட்டை செய்ய முடியும். இது வந்து உழைப்பு மும்முரம். உழைப்பு மும்முரம் என்பது டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாம தொழிலாளிகளை வேகமா வேலை வாங்குறதும் அதிகமா வேலை வாங்குறதும் உழைப்பு மும்முரம். அதே நாளுக்குள்ளார, அதே 8 மணி நேரத்துக்குள்ள அதிக வேலை வாங்குவது உழைப்பு மும்முரம். உற்பத்தி திறனை கூட்டுவது என்பது அதே 8 மணி நேரத்துல மெஷினரியை மாத்துறது, இன்னும் வேகமா சுத்தக்கூடிய மெஷினோ இன்னும் அட்வான்ஸ்டு மெஷினோ போடுறது தான் உற்பத்தி திறனை கூட்டுவது என்பது. இது வந்து ஜென்ரலாவே முதலாளித்துவனுடைய டெண்டன்சி வந்து உற்பத்தி திறனை கூட்டிக்கொண்டே போகும். அப்போ ஒரு முதலாளி உற்பத்தி திறனை கூட்டணும் அப்படின்னா அவருடைய முக்கியமான வேலை வந்து இந்த திரட்டல், மூலதன திரட்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட பணம் இருந்தால் தான் மெஷின் வாங்க முடியும். காம்படிஷனுக்கு ஈக்குவலண்டா அவர் வேலை பார்த்துட்டே இருக்க முடியும். அப்போ இந்த மூலதன திரட்டல் என்பது முதலாளித்துவத்தினுடைய ஒரு பண்பு. அது இல்லாம மூலதன திரட்டல் நடக்காம முதலாளித்துவம் இருக்க முடியாது. அப்போ ஒரு சுற்றுலையும் என்ன ஆகும்னா அவர் போட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் 120 ரூபாய் ஆகும், அதுக்கப்புறம் 140 ரூபாய் ஆகும், 160 ரூபாய் ஆகும். இப்படி அவருக்கு வந்து மூலதனம் கூடிக்கிட்டே போகும். இதுதான் முதலாளித்துவ மூலதன திரட்டல் அப்படின்னு சொல்றாரு. இந்த திரட்டல்னால என்ன ஆகுது, கீழே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் ஆர்மின்னு ஒன்று இருக்கும். இந்த திரட்டல்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உற்பத்தி திறன்னு சொன்னோம், ஒன்றும் இல்லை. ஏஐ எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவன் பணம் போட்டான், நிறைய பணம் பார்த்துட்டான் 20 வருஷத்துல. இப்போ அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு, இதை வச்சு ஏஐ வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா இப்போ இது நாள் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து இப்போ இதே முதலாளி, நம்ம அந்த டைலரிங் மிஷின் பார்த்தோம் இல்லையா, அதே முதலாளி முதல்ல 150 ரூபா போட்டாரு, அடுத்த நாள் 220 ரூபா இருக்குது. 150 ரூபாய்க்கு அவருக்கு 4 டெய்லர் தேவைப்பட்டதுன்னா 220 ரூபாய்க்கு மேபி 5 டெய்லர் தேவைப்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? தொழிலாளி அதிகமாக தேவைப்படுறான், மூலதனம் அதிகமாக. ஆனா உற்பத்தி திறன் அதிகமாகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே டைலரிங் மிஷின் காலில் மிதிச்சிட்டு இருந்ததுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேருக்கு பதிலாக 3 பேர் இருந்தால் போதும். கரெக்டுங்களா? அவர் அந்த பணத்தை வச்சு, எக்ஸ்ட்ரா மூலதனத்தை வச்சு ஒரு எலக்ட்ரிக் டைலரிங் மிஷின் வாங்குறாரு அப்படின்னா 5 பேர் வேலைக்கு வச்சிருந்தா நாளைக்கு 3 பேரா மாத்திடுவார். கரெக்டுங்களா? அப்போ 2 பேர் வந்து ரிடண்டன்ட் ஆயிடுறாங்க, 2 பேர் தேவையில்லாத தொழிலாளிகள் ஆயிடுறாங்க. எப்படி ஆகிறாங்க? நம்ம செஞ்ச கூலியில, நம்ம செஞ்ச வேலையில, கிடைக்கக்கூடிய உபரியில, கிடைச்ச மூலதனத்துல அவர் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டி, உற்பத்தி திறனை கூட்டி, அந்த உற்பத்தி திறனை வச்சு நம்மளே வேலையை விட்டு தூக்குவாங்க. இதுதான் ஏஐலயே நடக்கும். இந்த ஏஐ வாங்குறதுக்கான காசு காக்னிசன்ட்டுக்கோ இன்ஃபோசிஸுக்கோ டிசிஎஸ்க்கோ எங்க இருந்து வருதுன்னா, இத்தனை வருஷமா நீங்க உழைச்சது, நாம உழைச்சதுல இருந்து வந்தக்கூடிய உபரியிலிருந்து வந்த மூலதனத்தை வைத்துக்கொண்டு உற்பத்தி திறனை கூட்டுறாங்க. கூட்டிட்டு உழைச்சவங்களையே வெளியே அனுப்புவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலையும் அனுப்புவாங்க, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் அனுப்புவாங்க. இந்த ஏஐ யார் கிரியேட் பண்ணியிருப்பா? நம்ம வாங்கணும்னு சொல்றோம். ஏஐ கிரியேட் பண்ணது இன்னொரு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஐடி தொழிலாளிகள். ஸோ முதலாளித்துவ சமூகத்துல தொழிலாளி வர்க்கமே தன்னுடைய அந்த வேலை தன்மையை குறைத்துக் கொள்வதுதான் முதலாளித்துவத்தினுடைய பண்பே. நம்ம உற்பத்தி திறன் அதிகமாக வேலை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இதுதான் ஜெனரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் கேபிட்டலிசம். ஏஐலையும் அதுதான் நடக்குது, அதையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்போ என்ன உருவாகுது இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்பது நம்ம என்ன பண்றோம், எதுலேருந்து கிடைக்குது, நம்ம உழைக்கிற உழைப்பிலிருந்து கிடைக்குது. அதுல இருந்து மெஷினரி அதிகமாகுது, மெஷினரியில இருந்து இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் ஆர்மின்னு வருதுன்னு சொல்றாங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் 5 டெய்லர் தேவைப்பட்டாங்க அங்க, நாளைக்கு அவர் எலக்ட்ரிக் மிஷின் வாங்கி 3 டெய்லர் ஆக்கிட்டாங்க. அந்த 2 பேர் வந்து திரும்ப சமூகத்துக்குள்ள வேலை இல்லாம போறாங்க. கரெக்டுங்களா? இந்த 2 பேர் இது வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு கூட்டம் வெளியே தள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கூட்டத்தை தான் வந்து வேலையில்லா சேமை பட்டாளம்னு சொல்றாரு, இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் ஆர்மி. இந்த கூட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா,
நம்மளுடைய கூலியை, ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய கூலியை குறைக்கக்கூடியதுக்கான ஒரு பேலன்ஸா இருக்குது. ஏன்னா நீ இல்லைன்னா அவன் இருப்பான் வேலைக்கு. முதலாளிக்கு வந்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ நம்ம இந்த 20 வருஷமா இல்லை ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய சம்பளம் கொடுத்தாங்க. அவர் அந்த காலத்துக்கு அது அதிகமான சம்பளமா இருந்தது, கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ அவனுக்கு டிமாண்ட் இருந்தது, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஒரு க்ரௌடு உருவாகும் பொழுது, வேலையில்லா ஒரு க்ரௌடு உருவாகும் பொழுது, அந்த வேலையில்லா க்ரௌடு வந்து ஏற்கனவே வேலையில் இருக்கவங்கள ப்ரெஷரில் வச்சிருக்கும். உனக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ இல்லைன்னா இன்னொருத்த வருவான்ற ஒரு இது இருக்கு அவன்கிட்ட. ஸோ வெளியே இருக்கக்கூடிய இந்த வேலையில்லா சேமைப்பட்டாலும் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ கூலி இன்னமும் குறையதான் செய்யும். கூலி இன்னும் குறையுது அப்படின்னா மூலதன திரட்டல் இன்னும் அதிகமாகும். கூலி குறையுது, நம்மளுடைய தேவைக்கான மதிப்பை கொடுத்தாகணும், அதுக்கும் குறைவா கொடுக்குறாரு. இன்னைக்கு தேதிக்கு நமக்கு 25,000 30,000 இல்லாம சென்னையில் இருக்க முடியாதுன்னா எவன் 30,000 கொடுக்குறான்? 10,000 தான் கொடுக்குறான். ஏன்னா 10,000 கூலி செய்யற இடத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட் அத்தனை பேர் இருக்கான், அவனுக்கு 10,000 தான் கொடுக்குறான். ஸோ அவனுடைய அவசிய உழைப்பு நேரத்துக்கு குறைவாகத்தான் நம்ம கூலி கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது? லாபம் என்பது ஏற்கனவே இருந்த வேலை நாள்ல எக்ஸ்ட்ரா லாபம் தான் அவருக்கு கிடைக்க போகுது. மூலதனம் இன்னும் அதிகமா திரளும். மூலதனம் இன்னும் அதிகமா திரளுன்னா இன்னும் அதிகமாக மெஷினரி வாங்குவான். திரும்பவும் ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களையும் வெளியே அனுப்புற வேலை தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ முதலாளித்துவத்தில் வேலையில்லா சேமை பட்டாளம் என்பதை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதலாளித்துவம். அது என்னைக்குமே வந்து அது நிறுத்தாது. ஒரு சின்ன காலகட்டத்தில் அது இல்லாத மாதிரி இருக்கலாம், அடுத்த கட்டத்தில் அது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் போகும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா முதலாளிகிட்ட மூலதனம் இருக்குன்னு சொன்னோம். இந்த மூலதனம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விக்குள்ளார லாஸ்ட் செக்ஷன் ஒரு 8 சாப்டர் ஃபுல்லாக அதுதான் பார்ப்பார். அந்த மூலதனம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம கேட்டோம்னா எங்கள் அப்பாட்ட இருந்தது, என் தாத்தக்கிட்ட இருந்தது, பூட்டக்கிட்ட இருந்ததுன்ற கதையை தான் சொல்லுவாங்க. அவன் உழைச்சான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மூலதனம் வந்ததுன்னு. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லலாம், ஹிஸ்டாரிக்கலாக இங்கிலாண்டில் அனலைஸ் பண்ணுவார். அதே கதை தான் ரஷ்யாலையும் நடக்கும், அதே கதை தான் சென்னையிலையும் நடந்திருக்கும், அதே கதை தான் இந்தியாவிலையும் நடந்திருக்கும். மூலதனம் உருவாவதற்கான மூல காரணம் என்னன்னா பிரிமிட்டிவ் அக்யூமுலேஷன் சொல்றாரு, ஆதி திரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி திரட்டல் என்பது என்னன்னா தொழிலாளிகள் கிட்ட இருந்து நம்ம ஏன் தொழிலாளி ஆகிறோம்? இப்போ ஒரு நேரம் பேசிட்டு இருந்தோம், நம்ம கூலி தொழிலாளின்னு சொல்றோம். நம்ம ஏன் தொழிலாளிகளா இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இல்லை, நிலம் இல்லை. உண்மை அதுதான். நிலம் இருந்தால் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து பிடுங்குவதை தான் பிரிமிட்டிவ் அக்யூமுலேஷன் சொல்றாரு. ஸோ நிலத்தை பிடுங்குவதை தான் தொழிலாளிகள் கிட்ட, விவசாயிகள்ட்ட இருந்த நிலத்தை பிடுங்குவதை தான் வந்து ஆதி திரட்டல்னு சொல்றாரு. முதல்ல இங்கிலாந்துல வந்து இவர் சொல்ற ஹிஸ்டரியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய நிறைய நிலங்கள்ல இருந்தவங்க வந்து அங்கிருந்து விரட்டப்பட்டு அந்த நிலங்களுக்கு வேலிகள் போடப்படுது. அந்த நிலங்கள் வந்து அங்கிருந்து தான் முதல்ல முதலாளித்துவ விவசாயிகள் உருவாகிறாங்க, கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர்ஸ் என்பது உருவாகிறாங்க. அவங்க கூலிக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. அதே போல சர்ச்சு இருக்குது. சர்ச்சு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து சர்ச் வந்து புவர் பீப்புள் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, ஏழைகளுக்கு. அதையும் சர்ச் நிறுத்துது. ஏன்னா அதே காலகட்டத்தில் சர்ச்சில் ரெஃபர்மேஷன் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால அங்கே அதுவும் அடிப்படுது. இப்படி பல விஷயங்கள் ஒன்றா வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் வந்து அவர்கள் கிட்ட இருந்த அந்த உழைப்பு சாதனங்கள், அந்த ஃபேக்டரி என்பது இருந்ததுல நிலம் என்பதிலிருந்து அவங்க பிடுங்கப்பட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியா அவர்கள் தெருவில் விடப்படும் பொழுதுதான் ஒரு பெரிய கூட்டம் வந்து வேலை இல்லாமல் வருது. அந்த கூட்டத்துடைய தேவைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் வந்துருச்சு, அவங்க ஏற்கனவே நிலத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு பழைச்சிட்டு இருந்தாங்க, அதை பிடுங்கப்பட்டு அவங்க வெளியே அனுப்பப்படுறாங்கன்னா அவங்களுடைய தேவைகள்னு திரும்ப இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அவங்க சாப்பாடு வேணும், அவங்க உழைச்சி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் வந்து அவங்களுக்கு தேவைகளும் இருக்கு, அவங்க உழைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்போ நகரங்கள்ல வந்து சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் உருவாகுது. இவங்க தேவைகளை பூர்த்தி செய்வது, இவங்களுக்கு சட்டையோ இவங்களுக்கு சாப்பாடோ இதுக்கு சின்ன சின்ன ஃபேக்டரிஸோ இவங்க அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் முதலாளித்துவ விவசாயிகளும் அந்த பக்கம் முதலாளிகளும் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிரிமிட்டிவ் அக்யூமுலேஷன் சாப்டர் ஃபுல்லாக இங்கிலாந்துல எப்படி வந்து மூணாவது ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி இந்த நிலம் பிடுங்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டவர்களை வந்து கவர்மெண்ட்டே வந்து அடக்கி ஒடுக்கி, நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ திரும்ப அந்த இதுக்கே போகக்கூடாது, நீ 9 to 8 இல்லை 9 to 9 வேலை பண்ணி ஆகணும்னு சட்டங்கள் போடுது. இந்தியாவிலேயும் அந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது. நீ வேலை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து 3 தடவை தப்பு செஞ்சீங்கன்னா தூக்குலிடக்கூடிய தண்டனைகள் இங்கிலாந்துல இருக்குது. 3 தடவை இந்த மாதிரி வேலை இல்லாம மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆவது தடவை தூக்குல மாட்டிடுவாங்க. இப்படியான சட்டங்களும் இருக்கு. இல்லைன்னா நெத்தியில வந்து
வி எஸ் அப்படின்னு நெருப்புல சிம்பிள்ஸ் வச்சு அனுப்பிடுவாங்க. இப்படி வந்து சட்டங்கள் வந்து தொழிலாளிகளை உருவாக்குவதற்கு, தொழிலாளிகளை நெருப்படுத்துவதற்கு, தொழிலாளிகளை வந்து ஒரு டிசிப்ளின்டா 9 to 9 வேலை செய்வதற்கு மாற்றுவதற்கு வந்து சட்டங்களும் உருவாகுது. இப்படி 3 பக்கமும் விவசாயத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவது, இங்கே ஃபேக்டரிஸ் உருவாகுவது, சட்டங்கள் இயற்றப்படுவது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து முதலாளித்துவம் உருவாகுவதற்கான ஒரு பேசிக் காரணமாக இருக்குது. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவங்களா இருக்கக்கூடிய அந்த உழைப்பு சாதனங்களை அவர்களிருந்து பிடுங்குவது தான் ஆதி திரட்டல்னு சொல்றோம். அந்த ஆதி திரட்டல் அப்போ முடிஞ்சு போல. இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஃபிஷரிங் இப்போ இங்கே அதானியினுடைய ஒரு இது கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. போர்ட் ஒன்று வருது இந்த பக்கம், நார்த் சென்னை பக்கம். அங்கே என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் அவங்களுடைய பழைப்புக்கு அவங்களுடைய போட் இருக்குது, கடல் இருக்குது, அங்கிருந்து அவங்க தொடச்சி எரியப்படுவாங்க. அதே போல மலைகளில் இந்த பீகார் பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் வந்து அவங்க அந்த காட்டில் இருக்கிறத வாங்கி பொழைச்சி வாழ்ந்துட்டு இருந்தவங்கள அந்த நிலங்கள் அது அரசுடைமையாக்கப்பட்டு மைனிங்க்கு ஆக்கிட்டோம்னா அங்கிருந்து அவங்க துரத்தப்படுவாங்க. இப்படி ஆதி திரட்டல் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆதி திரட்டல் என்பது புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கா என்னன்னா, மக்கள்கிட்ட அவங்க சொந்தமா வாழக்கூடிய உற்பத்தி சாதனங்கள் அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டோம்னா அவன் தொழிலாளியாவோ ஓட்டாண்டியாவோ மாறுவது தான் ஆதி திரட்டல். அது தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்குன்னுவாங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷனா எங்க போவார்னா, இதுதான் இது ஃபுல்லா இருக்குது. இதனுடைய எக்ஸ்டென்ஷனா எங்க போவார்னா, இப்படி வந்து எப்படி வந்து அமெரிக்கா காலனித்துவம் எப்படி தொடங்குது. இப்போ வந்து இங்கிலாந்துல வந்து நிறைய லேபரர் சும்மா இருப்பாங்க, வேலை இல்லாமல் போகும். ஸோ அவங்க வேலை தேடுவதற்காக வேற இடங்களை தேடுவாங்க. அப்படிதான் வந்து முதல்ல அவங்க வெளியே போவதற்கான இதுவும் தேவைப்படும். அதே போல அங்கே இருக்கக்கூடிய மூலதனமும் வந்து இப்போ அங்கே மூலதனம் அதிகமாக என்ன நடக்கும்னா, அந்த மூலதனத்தை வேற எங்கேயாவது போடணுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது காலனித்துவம்ங்கிற ஒரு அடுத்த கட்டமான ஒரு முதலாளித்துவனுடைய எக்ஸ்டென்ஷனாக காலனித்துவன்ற சாப்டரில் அதை முடிச்சிருப்பார் தோழர். அவ்வளோதான். இதுதான் தோழர் தாஸ் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கு. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் வேல்யூ, சர்ப்ளஸ் வேல்யூ, ஒர்க்கிங் டே, எக்ஸ்ப்ளாய்டேஷன், அக்யூமுலேஷன், ப்ரிமிட்டிவ் அக்யூமுலேஷன், இந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் இவ்வளோதான் தோழர். இதுல இருந்து மற்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம் தோழர். நன்றி. கையெல்லாம் தட்ட வேணாம் தோழர். தண்ணி கொடுங்க தோழர். தோழர் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க தோழர்.